18ஆம் படி கருப்பு அப்படின்ற ஒரு தெய்வத்தை வருடத்துக்கு ஒரு நாள் தான் பார்க்க முடியும் அப்படின்றது ஏற்புடையதா இருக்கா சார்? குலதெய்வத்தையே நான் வருஷத்துக்கு ஒரு முறை தானே பார்க்க முடியுது. ஆண்டுக்கு ஒரு முறைங்கிறது அழகர் கோயிலில் பார்க்குறது. ஆமாம். 18ஆம் படி கருப்பசாமிங்கிறது யாருன்னு கேட்டேன்னா ராமபிரானுடைய மகன், ராமனுடைய மகன், சுத்த ஆச்சாரத்தில் தான். ராமருடைய மகன்னா லவா குசா தானே சார்? ஆமாம், அதில் குசன் தான் ராமரோட பையன், லவன் தான் ராமரோட பையன், இவன் குசான். கருப்பசாமிங்கிறது குசான். இவர் எப்படி உருவாகினார்னு கேட்டேன்னா, வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் சீதையை விட்டுட்டு இவர் நாட்டு பகுதியிலே வர்றாரு. அப்போ சீதையை தன் மகனை பார்த்து தொட்டிலில் போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க முனிவர்கிட்ட சொல்லிவிட்டு இவள் வெளியே கிளம்புறான். கிளம்பிட்டு வந்தவன் என்னஞ்சா பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு பல்லபடி பிள்ளையை தூக்கி சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கான். இவர் வால்மீகி முனிவர் தொட்டில் பார்க்குற குழந்தைய காங்கலை. ஆகா, சீதை நம்மகிட்ட கேட்பாள சொல்லிட்டு போயிருக்காள் அப்படின்னு நினச்சி தெற்பையை புறம் எடுத்து பொம்மை வடிவில் செஞ்சு அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து அதை தொட்டிலில் போட்டுறான். இன்றைக்கும் தீட்சை ஏற்றவங்களை அந்த உருவத்தில் தான் தெற்பையை கொண்டு தான் உருவம் செஞ்சு அந்த தீட்சையை இறக்குவாங்க. இன்னை வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கு. அந்த தெற்பை மட்டும்தான் நம்ம சொல்லுக்கு உயிராகக்கூடிய தன்மை. அந்த மாதிரி அந்த உருவமாக்கி அதுக்கு உயிரோட்டம் கொடுத்து தொட்டிலில் போட்டுத்தார்.